ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு 140வது நாள். அவ்வளவு தேவனாகி கர்த்தர் தடைகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளில் நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 8-11 வசனத்தை வாசிங்கன்னா, அவருக்கு கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, அவருடைய ஆடையில் கையை வச்சு என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ இந்த உலகம் எல்லாமே பண்ணிடுச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவர் அவங்க இழந்தாங்க. ரெண்டாவது கேலி செய்தாங்க. அவரை ஆடையெல்லாம் பரியாசம் பண்ணினாங்க. இதெல்லாம் தாண்டியும் அவர் அமைதியாக இருந்தார். எவ்வளோதான் அவரை கேலி பண்ணாலும் தேவனுடைய திட்டத்துக்காக அவர் அமைதியாக இருந்தார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேலி பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணுங்கிறவங்க இருக்காங்க, கிண்டல் பண்ணுறவங்க இருக்காங்க. உங்கள் ஆடை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை, அதை நாஸ்தி பண்ணுகிறவங்க, மறைமுகமாக கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 10 ஜெப குறிப்புகளுங்க. முதல் காரியம், நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்னா, இந்த இகழ்ச்சியை தாங்குகிற ஒரு பலனை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா மனிதர்கள் செய்கிற அந்த கேலி, அவமானம், இதை எல்லாத்தையும் தாங்குகிற ஒரு மனப்பான்மை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி எவ்வளவு ஜெபம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளால், அதாவது நீங்கள் உடையாத ஒரு இருதயம். நீங்கள் உலகமே வார்த்தையால் தான் உங்கள் இருதயத்தை உடைக்கிறது. அதற்கு பிறர் பேசுகிற கடுமையான வார்த்தைங்க என் மனசை உடைக்கக்கூடாது ஆண்டவர்னு சொல்லி எந்த அளவுக்கு ஜெபிக்க முடியுமோ ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். மூன்றாவது, தேவனுடைய நேரத்துக்காக இயேசு காத்திருந்தது போல் நாமும் காத்திருக்கணும். இன்றைக்கு இழப்படலாம், ஆனால் நாளை உயர்த்தப்படுவோன்ற அந்த நம்பிக்கையில் அந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் அப்படியே உங்களை பலப்படுத்தி நடத்துவார். நான்காவது பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் தேவன் சாட்சியை இழக்காதபடி செய்வார். சில நேரத்தில் உங்கள் குடும்பம் சாட்சி இழந்து போகிற அளவுக்கு சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. குடும்ப சாட்சிக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவது, பிள்ளைகளுடைய நம்பிக்கை. உங்கள் பிள்ளைங்க பிறரிடத்தில் கேலி செய்யாதபடி, அப்படி கேலி செய்யப்பட்டாலும் சோர்ந்து போகாமல் இருக்க எந்த அளவுக்கு உங்களால் ஜெபிக்க முடியுமோ ஆராதிங்க, ஜெபிங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆறாவது பாருங்கள், பழி வாங்காத ஒரு மனம். அதாவது உங்களை இழங்குகிறவர்களை கூட நீங்கள் அன்பு காட்டணும், அவங்க கிருபையை வெளிப்படுத்தணும். அதுக்காக நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, ஜெபம்ன்ட்டு படுங்க. தேவன் அப்படியே அற்புதம் செய்வார். ஏழாவது பாருங்கள், அமைதியிலையும் நம்ம நிலைத்திருக்கணும். தேவையில்லாத சில விஷயங்களில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணுங்க. ஏன்னா அமைதியில் நிலைத்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அதுக்கு கிருபை வேணுங்க. அதுக்காக இந்த இரவு நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். எட்டாவது, தேவ மகிமையை நீங்கள் பார்க்கணும். இகழ்ச்சியை விட அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் பெருசாக நீங்கள் பார்க்கணும். அப்போனா பொறுமை தேவை. கண்டிப்பாக பார்ப்பீங்க. மற்றவங்களாம் உங்களை இகழ்ந்து தள்ளுறதெல்லாம் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார். ஆமென். எஸ். எட்டாவது பாருங்கள், தேவ மகிமையை நீங்கள் பார்க்கணும் அந்த இகழ்ச்சியை தாண்டி. அதை பார்த்து. ஒன்பதாவது, ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். அவமானங்கள் நடுவிலும் ஜெபத்தை விடாமல் பிடித்து கொள்ளணும். முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க போகிறாங்க, பரியாசம் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சும் இரவு அவ்வளோ நேரம் போராடி இயேசு ஜெபித்தாரே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்குள்ளே வேணும்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு போடுங்க. அற்புதம் செய்வார். பத்தாவது, எவ்வளோதான் ஆண்டவர் அவங்க இழந்து தள்ளினாலும் அவர் மகிமை அடைந்தார், மகிமையாக்கப்பட்டார், சாட்சியாய் நிறுத்தப்பட்டார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குமானால் சாட்சியோடு விசுவாசித்து இந்த இரவு வேளையில் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி படுங்க. ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, தயவில் நடத்துங்க, உதவியில் நடத்துங்க, உங்கள் கரத்தில் நடத்துங்கப்பான்னு கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்க 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 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஆண்டவரே பிதாவே, இந்த 10 காரியம் நான் கடைபிடிக்கணும், அது என் வாழ்க்கையில் நடக்கணும். இரவு படுக்கிறதுக்கு முன்பதாக நான் கொஞ்ச நேரம் இதை வச்சு ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா, ஞாபகப்படுத்துங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களோடு இந்த அற்புதம் செய்வாராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.